தான் போவார்கள். நண்பர்கள்லாம் நமக்கு வேண்டிய ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு. ஆனால் நண்பர்களா தாய் வழி இல்லை, தாப்ப வழி இல்லை. விட்டு பேர் நண்பர்களால தான் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு தம்பி. சொந்தக்கார நட்பு உனக்கு கொஞ்ச நாள் பிடிக்காது. விட்டு பழக்கம் தான் நிறையா இருக்கு. ஆண்டவனுக்கு நல்ல கல்வியோ நல்ல ஞான சக்தியும் கொடுத்தான். ஆனால் ராசி இருந்தால் எதாவது நன்மையடையும். உன்னுடைய இல்லது உங்களுக்கு வந்த இடைஞ்சல் உனக்கு இடையூறுலாம் போன சித்திர மாதத்தோட முடிஞ்சு போச்சு. சித்திர போயிது வையாசி ஆண்டி பிறந்திருக்கு தமிழ் மாதத்தில். நீ புதன்கிழமை பொன்னால வரக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்கு. ராசிக்கு 2 மாதத்துக்குள்ள எதிர்பார்த்த பெண்ணோ எதிர்பார்த்த வேண்டிய காரியம் நடக்கும். தாய் வீடு தந்தை வீட்டை பற்றி குறையில்லை. சிவபெருமாள் ஈஸ்வரனே உங்களை காப்பாற்றக்கூடிய யோகம் உண்டு. எங்கே போனாலும் உனக்கு ஆயுள் ரேகையெல்லாம் 87 வயசு வரைக்கும் பகவான் கொடுத்துருக்கான் ஆயுள் யோகம். இருந்தாலும் எதுலையும் அவசரப்படுவேன். எதுலையும் அவசரப்படாத, பொறுமையாக போகணும். நீ கள்ள மொழிக்காரன், காரியத்தில் கெட்டிக்காரன். ஆனால் விஷயத்தில் யார் விஷயத்திலும் கண்டுபிடிக்க முடியாத உன் மனசில் விஷயத்தை. இருந்தாலும் உன் வீட்டில் ஒரு சாதி ஒன்று இருக்கும், தெய்வம். அது உங்கள் அப்பா வழியை சேர்ந்த தெய்வம், மறக்காத. எங்கே போனாலும் உனக்கு பக்கத்துணையாக இருக்குது. மனதில் பதட்டத்தில் இருக்கிற சில காரியத்தை நினைச்சு பதறாத. துணிந்து செய்ய எந்த காரியத்திலும் வெற்றி உங்களுக்கு தான் உண்டு. அந்நிய நாடு வெளிநாடுலாம் போகக்கூடிய சட்டம் உண்டாகும். வீட்டு சாமி உனக்கு பக்கத்துணையாக இருக்கும். உனக்கு அன்ன ரேகை, ஆயுள் ரேகை, சூழ ரேகையெல்லாம் நிறையா இருக்கு. உனக்கு ஆயுள் யோகமெல்லாம் 87 நீ போட்ட திட்டம் நிறைவேறும். உனக்கு தாய்மாவுடைய உறவு கொஞ்சம் திருப்தியாக நிற்கும். அங்காளி பங்காளியுடைய உறவு அவனுக்கு ஒற்றுமை கிடையாது. விட்டு ஜனம் தான் நல்லா இருக்கும். உடலிலே பட்ட துன்பம் நோய் இருந்தாலும் அங்கலமாக மாறும். வீட்டு சாமி தெய்வத்தை கும்பிடு. நீ எதிர்பார்க்கக்கூடிய வேலை இப்போ வந்திருக்க திட்டம் உனக்கு பாசாயமும் பயப்படாத தம்பி. ஈஸ்வரனே